ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெற்றிக்கு கர்ணா மேலே வர வர டவுட் அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்லேயே காரை நிறுத்திட்டு அவர் வெற்றியை இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு தனியாக போனாரா. இதிலிருந்தே அவருக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. அடிக்கடிக்க ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்தால் இப்படி தான் கர்ணா மாறிடுறாரு, பதற்றமாக இருக்காரு. என்ன விஷயம்னு நம்மக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்றாரு. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி என்ன பண்ணுறாரு தெரியுமா, அடுத்த நிமிஷமே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே கர்ணாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. கர்ணா அந்த ஆளுடைய அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் ஃபோன் ட்ராக் பண்ணி எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்மளை யார் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி அவங்களுடைய மனசாட்சி ஸோ இப்போ உனக்கு அந்த எதிரான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறவனை நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ வெற்றிக்கு டவுட் வந்தாலோ இதுக்கெல்லாம் காரணம் அபிதான் உனக்கு எதிராக இப்படி பண்ணுறா அப்படின்றத நீ நிரூபிச்சிடலாம் வெற்றிக்கிட்ட அப்படின்னு சொன்னதுனால அதையே சாதகமாக வச்சுக்கிட்டு ஸோ இப்போது அங்கே தேடி போயிட்டுருக்காங்க. அப்படியே வெற்றி போயிட்டு கர்ணா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆளை கண்டுபிடிச்சி அடித்து உதச்சாலையும் இதெல்லாத்தையும் அபிதான் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட அப்படியே தான் சொல்ல போகிறாரு கர்ணா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெற்றியும் போயிட்டே இருக்காரு. கர்ணாவும் நேராக ட்ராக் பண்ண இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே சார் நீங்கள் கொடுத்த நம்பரை ட்ராக் பண்ணியாச்சு, அந்த லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அட்ரஸை சொல்கிறாரு. இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக முடியுமா, நீங்கள் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கார் எடுத்துக்கிட்டு அதாவது கூட அந்த ஆளை கூப்பிட்டுக்கிறாங்க. அட்ரஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக கர்ணா கூப்பிட்டு இப்படி தான் சார் வழி அந்த ரூட் சொல்லிக்கிட்டே அந்த லொக்கேஷன் எங்கே காட்டுதோ அந்த வழியெல்லாம் போயிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறமா சார் அங்கே பாருங்கள் சார் லொக்கேஷன் அந்த இடத்துல காட்டுது, எனக்கு என்னமோ தெரிஞ்சு அங்கே ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது பாருங்கள் சார், அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையா இது ரோடே இல்லாமல் எப்படி குண்டு குழியுமா ஏதோ ஒரு ரூட்டில் உள்ளே ஒரு லொக்கேஷனை காட்டுறேன், நீ சொல்கிறது கரெக்டானா அப்படின்னு. ஆனால் நீங்கள் கொடுத்த நம்பரை ட்ராக் பண்ணதில் அங்கே தான் அந்த லொக்கேஷன் இருக்குது, நீங்களுக்கு சந்தேகமானால் நீங்கள் தான் போய் பார்க்கணும் அப்படின்றாரு. கருணாவை பார்த்துட்டு அந்த ஆள் சரி இங்கே வெயிட் பண்ணு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கர்ணா போயிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு எட்டி பார்க்குறாங்க. அந்த ஆள்வே ஃபோன் கர்ணாக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. கர்ணாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் கர்ணா பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. முகம் திரும்பி இருக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் சரி அந்த ஆளை போக சொல்லிடலாம், அந்த ஆளுக்கு டவுட் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்கிட்ட நீ கிளம்பலாம், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரிடா அப்படின்னு சரி உனக்கு சேர வேண்டியது சேரும் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வெற்றியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காரு. இந்த ரூட்டில் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருமே இறங்கி ஆட்டோவுக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டு வெற்றியுமே வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி இங்கே கர்ணா திரும்பவும் உள்ள அந்த வீட்டில் இருக்கிற ஆளை பார்க்கறதுக்காக திரும்பவும் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு கதவை தட்டுறாங்க. இந்த ஆள் திரும்பி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாரு. யாராக இருக்கும் இந்த இடத்துல நம்மளை தேடி யார் வர போகிறாங்க, அந்த காஞ்சனாவும் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கர்ணா கதவை தட்டிகிட்டே இருக்கவும் எதிர்ச்சி வராரு. அந்த ஆளுமே கதவை திறக்க வெற்றி எடுத்துக்கிட்டு கருணா எங்கே வந்திருக்கா, இங்கே யார் தெரிஞ்ச வீடு இருக்கோ இங்கே எதுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கதவை திறந்த உடனே கருணாவை பார்த்துட்டு அந்த ஆள் பயங்கர அதிர்ச்சி அப்படியே கதவை சாத்த பார்க்குறாங்க. எங்கடா ஓடியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை எட்டி உடைச்சிட்டு கருணா உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அந்த ஆள்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் வெற்றியுமே கருணா உள்ளே போயிட்டா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜன்னல் வழியாக வெற்றி எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ தான் அந்த ஆளுடைய முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது கர்ணாவுக்கு. ஓ நீதாடா வீட்டு பத்திரத்தை மீட்க முடியல, நீ இப்படியெல்லாம் ட்ராமா போட்டுருக்கியா, ஆமாம் என்னது இது எல்லாம் மார்க் பண்ணி எது ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன், என்னை எப்படி வலையில் சிக்க வைக்கலான்னு. ஆமாம் நான் யாரை நினச்சேன், கர்ணா உன் வலையில் நான் எப்படி சிக்குவேன், பாத்தியா நீயா வழியாக ஏன் வலையில் சிக்கிட்டேன். ஆமாம் இந்த பிளான்ல யார் கூட சேர்ந்து எதுக்காக நீ போட்டுட்ருக்க, இங்கே பாரு இப்போ அவளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணும், உனக்கு எப்படி தெரியும். ஓ அவள் தான் உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட இப்படி மிரட்டி உன்னோட வீட்டு பத்திரத்தை வாங்கிக்க சொன்னாலா, இல்லை அவள் வேறு ஏதாச்சும் திட்டம் போட்டிருக்காளா, எனக்கு கொல்லணும்னு எல்லாரும் முடிவு பண்ணீங்களா, நீ அவளை சேர்ந்துக்கிட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி நாடகம் ஆடுறியா,
என்னை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு அப்படின்னாலாம் வந்து கருணா கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பயங்கரமாக அடிச்சிடுறாரு. கருணா வந்து வெற்றி இதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த ஆள் வந்து பத்திரத்தை வாங்கிட்டு அடிக்கடிக்கு கருணா கிட்ட வருவான்ல, பத்திரத்தை வாங்கிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த ஆளை பார்த்துட்டு இவனுக்கும் கருணாவுக்கும் என்ன சம்மந்தம், இவன் எதுக்கு கருணாவுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், கருணா அப்படி அந்த ஆள்கிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே இருந்த கண்ணாடியில் வெற்றியை பார்த்துடுறாங்க. கருணா பார்த்த உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு விடுறாரு. அப்படியே அபி மேலே மொத்த பழியும் போகிற மாதிரி பேசி அங்கே நாடகமாட ஆரம்பிச்சிடுறாரு. ஓ, இதெல்லாம் அந்த அபி தான் பண்ண சொன்னலா, இதுக்கு தான் அந்த காஞ்சனா அபின்னு அவன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி என்கிட்ட சொல்கிறதுக்காக ஓடி வந்தாளா, நீ உனக்கும் அவளுக்கும் எப்படிடா பழக்கம், ஓ அன்றைக்கி நான் உன்னை அடிச்சுப்போ என் வீட்டில் உனக்கு அவள் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த நடுற விசுவாசமா, ஓ அதை வச்சுக்கிட்டு அவள் ஜெயிலில் இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீ அவகிட்ட போய் பேசி 2 பேரும் அவள் வெளியில் வரணுன்றதுக்காக இப்படி ஏன் மேலேயே அபாண்டமாக பழிய போட்டு இப்படியெல்லாம் நீங்கள் 2 பேரும் நாடகம் ஆடிட்டுருக்கீங்க. என்னை கொல்ல சொல்லி அவள் தான் உனக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கல, எப்படியாச்சு நான் ஜெயிலேருந்து பிளான் போட்டு தரேன், நீ கருணாவை முடிச்சிரு, அப்புறம் மொத்த சொத்தையும் 2 பேரும் பாதிக்கு பாதி பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு உனக்கு அந்த அம்பி சொன்னாலா அப்படின்ற மாதிரி வெற்றியோட காதில் விழுற மாதிரி கருணா சத்தமாக பேசி அந்த ஆளை போட்டு அடிக்கிறாரு. இப்படி கருணா பேசின எல்லாத்தையும் வெற்றி கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அகஸ்டோட ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக புது யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. சரளா தான் அவங்களுக்குமே ஜடை பண்ணி விட்டுருக்காங்க. 3 பேருக்கு லஞ்ச் கட்டி விட்டுருக்காங்க. நேற்று வரைக்கும் கூட சுடர் மேலே கொஞ்சோண்டு கோவம் இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் வர வர கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா அவங்க அதிக அளவில் இப்போ பாசம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து சுடர் மேலே பாசம் இருக்குது. ஆனால் அப்பப்போ கோவம் வர்றதுக்கான காரணம் தியா தான். தியாவுக்கு சுத்தமாக சுடரை பிடிக்கவே மாட்டேங்குது. சுடரால் தியா அடிக்கடிக்க கோவப்படுறாங்க. சுடர்கிட்ட அவங்களோட அம்மா பேசுகிறத தியாவால் தாங்கிக்கவே முடியல. வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க, பெத்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற வருத்தம் தியாவுக்கு. அதனாலேயே அப்பப்போ சுடர்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க. பாசமாக இருந்தும் சுடர் மேலே காட்ட முடியல சரளாவால். இப்போது அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பி சண்முகம் 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறாரு. அப்படி விடும்போது முதல்ல ஸ்கூலுக்கு போகிற, நல்லா படிக்கணும், படிப்பு தான் உனக்கு முக்கியமே, அதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் அப்பா நமக்கு சொன்னதே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவருடைய அண்ணன் தருண் இருந்துக்கிட்டு, என்னதியா உனக்கு அப்பா இந்த மாதிரி சொன்னதில்லைன்னு யோசிக்கிறியா, அப்படி நீ யோசிச்சா அது உன்னுடைய தப்பு. அப்பா எத்தனை தடவை நம்ம 2 பேர்கிட்டையும் நல்லா படிக்க சொல்லிட்டு இருக்காரு. நீ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன சுடர் உன்னை விட நல்லா படிக்கிறா, 2 மார்க் தானே அதிகமாக வாங்கியிருக்கா, நீயும் நல்லா படி, நீயும் சுடரும் அப்புறம் ஈக்குவலாக வருவீங்க, நீங்கள் 2 பேரும் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறாங்க. தியாவுக்கு கோவம் வருது. அப்போ அவருடைய அப்பா இருந்துட்டு தருண் சொல்லத்தெல்லாம் கேட்டுட்டு 3 பேரும் ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. உள்ள போனோடு அவங்களோட கிளாஸ் ரூமை தேடி போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த கிளாஸ் ரூம் தான் அவங்களுக்கு. இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. சுடரோடையே சேர்ந்து இந்த ஸ்கூலில் நியூ ஜாயின்டிங்காக 2 பேர் சேர்ந்தாங்க இல்லையா, மகேஷ் கூடவே இன்னொரு பையனும். அவங்க 3 பேருமே அதே கிளாஸ் ரூம் தான். கொஞ்ச நேரத்துலேயே ஸ்வேதா மகேஷ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்காக டிரைவரோடு அங்கே வந்தாங்க. வந்து மகேஷ் கிட்ட, பாய் மகேஷ், ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற, பார்த்து நல்லா படிக்கணும் சரியா, எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. சரி ஸ்வேதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து மகேஷுமே உள்ளே கிளம்பி வராங்க. அப்போ தான் கூட படிக்கிற கூட இந்த ஸ்கூலில் சேர்ந்து அந்த கிளாஸ் ரூமில் சேர்ந்து இன்னொரு பையனும் வராங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ்க்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி சுடர் வந்துட்டு இருந்தாங்க. என்ன சுடர் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுருக்கா அப்படின்னு. ஆமாம், என் மாமா கூட்டிகிட்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தியா தருண் கூட வந்துட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே, அதுவும் எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சுடரும் நல்லாவே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. டீச்சர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம்லாம் கேட்டு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதிக்கிறாங்க. யார் யார் பேர் முன்னே வரணும், பின்னாடி வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அட்டெண்டன்ஸ் நான் படிக்க போகிறேன், இனி ரெகுலராக அதுதான் அவங்களோட அட்டெண்டன்ஸ், நீங்கள் அதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி முக்கால்வாசி போர்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னும் 3-2 மந்தில் ஸ்கூலே முடிய போகுது. அதனால கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுப்பேன், எக்ஸாம் வருதுனே அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் 3 மாதத்தில் இன்னொரு கடைசி எக்ஸாம் வரப்போதில்ல, மிட்டம் எக்ஸாம், அதனால நீங்கள் எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க.
முக்கியமாக சுடரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மகேஷ் இருந்துக்கிட்டு என்ன மிஸ் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையே ஆட்டிகிட்டு இருக்க, இப்போ தான் அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே எப்படி அப்படின்னு. ஏன் நீ இதுக்கு முன்னாடி நீயாச்சும் இன்னொரு ஸ்கூலில் படிச்சுட்டே இருந்து தான் இங்கே டிசி வாங்கிட்டு வந்து சேர்ந்துருக்க. ஆனால் நான் கொஞ்ச நாளாக வீட்டில் தான் இருந்தேன், கொஞ்ச நாளாக வீட்டில் இருந்துட்டு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நீ எப்படி ஓகே சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் தியா தருண் கூட சேர்ந்து அவங்களுடைய புக்கு அவங்களுடைய ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிருக்கேன். அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாளாக லீவ் போட்டாலே அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே முன்னாடி படித்த ஸ்கூலில் இருந்து நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க, அளவுக்கு என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற மகேஷ், முயற்சி செஞ்சால் எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஸ்ஸுமே அதை கவனிச்சுக்கிட்டு சுடருமே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மு ஞாபகம் வருது அவங்களுக்கு. நான் நல்லா வந்து படித்து வந்து பெரிய ஆளாகி அம்மு உங்களை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்துடுவேன், நான் முதல் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்முவை நினச்சி ஒரு செகண்ட் வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அதே தான் வருத்தம், சுடர் ஸ்கூலுக்கு போயிருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபியை அங்கே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு. அவள் கிளாஸில் எக்ஸாமில் பாஸ் ஆயிருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு ராதிகா மேடம் மூலயமா. சண்முகம் மேடம்க்கு சொல்லி ஆல்ரெடி ஸ்கூலில் எல்லாமே விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து வார்டன்கிட்ட வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க மேடம் வந்து. அவங்கள வார்டனுமே வந்து என்ன பண்ணுற அபி, உன் பொண்ணு பாஸ் ஆகிருப்பாளா இல்லையா, ஸ்கூலுக்கு போயிருப்பாளா இல்லையான்னு நினச்சி சாமி கும்பிட்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நான் ப்ளீஸ் மேடம் நான் சொன்னவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு. அவகிட்ட நீ எப்படி பேச முடியும், அவள் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காள் அப்படின்னு சொன்னதும் மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நேற்று நடந்த எக்ஸாமில் சுடர் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் 50% ஸ்காலர்ஷிப்போட அவள் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டான். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. இந்த விஷயம் மேம்க்கு தெரிய வந்தது, மேம் தான் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அவிக்கு அளவில்லாத சந்தோஷம். குமுதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற இன்னொரு குமுதா அவங்களோட ஃப்ரெண்டு கூட ரொம்பவே சந்தோஷமாக பேசி சந்தோஷப்படுறாங்க. சுடர் நல்ல பொண்ணு, நல்ல திறமையான பொண்ணு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அபி எப்படியாச்சும் அவள் படித்து பெரிய ஆள் ஆகணும், நான் கூட அண்ணனுக்கு பாரமாக சுடர் அனுப்பிட்டோடே ஸ்கூலுக்கு படிக்க வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அண்ணன் என் மேலே இருக்கிற கோவத்தை விட என் மேலே இருக்கிற பாசத்தை நினச்சி சுடரை ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சாங்க. அதனாலேயே நல்லா படித்து மாமாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சுடர் நல்லா படித்து பாதி % ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அண்ணனுடைய பாரத்தை பாதி நான் குறைச்சிட்டேன், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி அவங்க சந்தோஷப்பட்டுட்ருக்கிறப்போ இந்த பக்கம் திரும்பவும் கருணா வந்து அந்த ரவுடிக்கிட்ட அடித்து விசாரிச்சுட்ருக்கவோ, அதுக்கப்புறம் இப்போவே உன்னையும் அவளோட ஜெயிலில் தூக்கி போடுறவா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருணா கிட்ட வந்து சொல்லவும், யார் போய் சொல்கிறா, யார் சொல்லியும் நான் இதை செய்யலை, சொல்லப்போனால் அந்த பொண்ணு செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து சொல்கிறாரு. டேய் என்னடா உரல்ற, உனக்கு வாங்கினது பத்தலை போல இருக்குது, எங்கே எல்லாத்தையும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கருணா வேற அந்த ஆளை பேச விடாமல் அடிக்கிற மாதிரி அப்படியே நடிச்சிட்டே இருக்காரு. அப்போதான் போதும் நிறுத்தியா, என்ன ஓவராக உத்தம மாதிரி நடிக்கிற, உன்னால தானே உன் பொண்டாட்டி செத்தா, தேவையில்லாமல் அபிமேல பழியை போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா அப்படின்ன உடனே வெற்றிக்கு ஒரே ஷாக்கு. இது கேட்ட உடனே கருணா வந்துச்சே எல்லாத்தையும் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ பதற்றம் கருணாக்கு. டேய் என்னடா உளர்ற, என்ன உளறிட்டுருக்க நீ, இங்கே பாடுறா உன்னெல்லாம் ஜெயிலுக்கு தூக்கி போட்டால் தான் புத்தி வருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசவே விடாமல் அந்த ஆளை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஓ எனக்கு என்ன ஜெயிலுக்கு போகிறதுல எனக்கு என்ன பயம், நான் தாராளமாக ஜெயிலுக்கு போகிறேன். ஆனால் இந்த விஷயத்த நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன்னா இன்ஸ்பெக்டரு இந்த விஷயத்த கலர ஆரம்பித்தாங்கன்னா யாரு உண்மையிலே மாட்டிப்பாங்கன்னு தான் நீ யோசிச்சுப்பாரு. நான் தண்டனை அனுப்பிச்சா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் பார்வதியோடைய விஷயத்தில் கொலை நடக்கலை, அவள் விஷம் குடிச்சு தான் செத்தா, அதுவும் அவள் குடிக்கிற பாலில் நீ தான் விஷம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா ரிப்போர்ட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட இருக்கிற மாதிரி 1000 ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த கேஸுக்கெல்லாம் நான் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போது யார் மாட்டிப்பான், எந்த தப்பும் செய்யாத அபி ஜெயிலில் இருக்கா, கொலை பண்ணது நீ, அவளை மாட்டி விட பார்க்குறியா, விஷத்தை குடிச்சு சாகு அடிச்சுட்டு எங்கே நம்ம மேலே பழி விழுந்துருமோன்னு அப்பாவியான அபி மேலே அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு நீ கொலை பண்ணிவிட்டு அவள் கத்தி எடுக்கும் போது மாட்டி விட்டுட்டு நல்லாவே நடிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு
நீ தான் ஜெயிலுக்கு போவ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எல்லாத்தையுமே சொல்ல இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு வெற்றி. முதல்ல வேற மாதிரி கருணாவும் அந்த ஆளும் பேசிக்கிட்டாங்க. அபி மேலே தான் மொத்த பழி இருக்கிற மாதிரி கருணாவை பழி வாங்குறதுக்காகவே அபி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மொத்த பழியும் கருணா மேலே இருக்கிற மாதிரி கருணா தான் கொலை பண்ண மாதிரி பேசுகிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போது கருணா இந்த கால் வரும்போதெல்லாம் பதற்றமானதுக்கு காரணம் இதுதானா? அப்போ தப்பு கருணா மேலே தானா, அபி மேலே இல்லையா? இது தெரியாமல் நம்ம தப்பாக நினச்சிட்டோமா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஃபோன் வரும்போதெல்லாம் கருணா அடிக்கடிக்க பதறிக்கிட்டே இருந்தார். அப்போது முதல்ல பேசுனது பொய்யா, பின்னாடி அந்த ஆள் சொன்னது தான் உண்மையா? இதுக்கெல்லாம் காரணம் கருணா தானா? ஆனால் பார்வதி அக்காவை கருணா எப்படி கொலை பண்ணியிருக்கணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னாலாம் வெற்றி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எது உண்மை அப்படின்றத வெற்றி கண்டுபிடிக்க போகிறாரா? அப்படி வெற்றிக்கு உண்மை தெரிஞ்சால் அபி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அபியை வெளியில் கொண்டு வர போகிறாரா வெற்றியே போயிட்டு? ஸோ என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.